இந்தியாவில் கோடைக்காலம் முடிந்து பருவகாலம் தொடங்கிவிட்டது. துபாயில் இப்போதுதான் கோடைக்காலம் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் குடும்பம், வேலை ஆகிய இரண்டையும் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்காக அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே வேலை என்றும் 3 நாட்கள் வார விடுமுறையை துபாய் அரசு தற்போது அறிவித்துள்ளது. துபாயில் பொதுவாக ஜூன் முதல் செப்டம்பர் வரை கோடை காலமாகும். இந்த காலங்களை அறிந்து துபாய் அரசு ஊழியர்களுக்காக ஒரு அசத்தலான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது குறித்து துபாய் அரசு மனிதவள மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கோடை காலத்தில் ஊழியர்கள் தங்களின் குடும்ப வாழ்க்கை மற்றும் பணியை சமமாக கையாள வழிவகுக்கும் வகையில் பணி நேரத்தில் மாற்றம் கொண்டு வந்துள்ளதாக கூறியுள்ளது. அதன்படி குரூப் 1, குரூப் 2 என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள். குரூப் 1 பிரிவில் இருக்கும் ஊழியர்கள் வாரத்தில் திங்கள் முதல் வியாழன் வரை தினசரி சுமார் 8 மணி நேரம் பணியாற்ற வேண்டும். இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்கள் விடுமுறையாகும். குரூப் 2 பிரிவில் உள்ள ஊழியர்கள் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை தினசரி 7 மணி நேரம் பணியாற்ற வேண்டும். மேலும் வெள்ளிக்கிழமை அரை நாள், அதாவது 4.5 மணி நேரம் மட்டுமே இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் பணியாற்ற வேண்டும். இந்த குரூப் 2 பிரிவில் உள்ளவர்களுக்கு வெள்ளிக்கிழமை அரை நாள் மற்றும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என வாரத்தில் மொத்தம் 2.5 நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என துபாய் அரசு கூறியுள்ளது. இந்த சட்டமானது ஜூலை 1 முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். மேலும் அந்தந்த அரசு துறைகள் தங்கள் விருப்பத்தின்படி இதனை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று துபாய் அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கூறியுள்ளது. இதற்கு இடையில் அமீரகம் முழுவதும் வெயிலில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஜூன் 15 முதல் மதிய நேர தொழிலாளர்கள் தடையை அமல்படுத்த தொடங்கியுள்ளது. இது செப்டம்பர் 15 வரை 3 மாதங்களுக்கு இருக்கும். மதியம் 12:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நேரடி சூரிய ஒளியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இந்த தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதில் விதியை மீறும் நிறுவனங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கு 5,000 திர்ஹாம்ஸ் முதல் 50,000 திர்ஹாம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் என அமீரக அரசு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது.